எப்பதான் திரும்பி வருவாங்க? அப்பா அப்பா, இப்ப எங்களை யாரு கவனிச்சுப்பாங்க? எங்க கிட்ட யாரு இனிமே பாசமா நடந்துப்பாங்க? யாரு எங்களுக்கு டிஃபன் கொடுப்பாங்க? உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும்ல அம்மா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்னு. அப்புறம் எப்படி அம்மா உங்க ரெண்டு பேர் மேலயும் கோவப்பட்டு ஒதுங்குவாங்க? அதனாலதான் சொல்றேன், அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. நம்ம 3 பேரோட அன்புனால சீக்கிரமா அம்மா வருவாங்க. நிஜமாவாப்பா? ஐ ப்ராமிஸ். அப்பா, நாங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறோம் அம்மா சீக்கிரமாவே திரும்பி வந்துருவாங்கன்னு. வா அஞ்சலி. வாழ்க்கையில இது வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையுமே நீதான் எதிர்த்து போராடி இருக்க. நீ எல்லா பாரங்களையும் சுமந்துகிட்டு எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிட்ட. ஆனா இன்னைக்கு நீ இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. எங்க யாராலையும் எதுவுமே பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆனா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் சீமா, நான் உன்னை நிச்சயமா வெளியே கொண்டு வருவேன். அந்த இந்திராவதியோட மாய சூழ்ச்சியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன். அதனால அவ என்னை என்ன பண்ணாலும் சரி, என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி, குருஜி இன்னொரு வழியையும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஆனா அதனால நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனைகள் வரும். அதனால நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லாம இந்திராவதிய தனியா போய் சந்திக்க போறேன். நானே அவகிட்ட போய் சரணடைஞ்சிட போறேன். அதுக்கு பதிலா உன்னோட உயிரையும் ரோஹிணி உயிரையும் திரும்ப கேட்பேன். அஞ்சலி, சஞ்சனா, என்ன ஆச்சுமா? பாட்டிமா, அப்பா என்ன சொன்னார்னா அம்மா சீக்கிரமாவே திரும்பி வந்துருவாங்களாம். ஏன்னா அவங்களால எங்களை விட்டுட்டு ரொம்ப நாளைக்கு தனியா இருக்க முடியாதாம். இல்ல அஞ்சலி? ஆமா பாட்டிமா, அப்பா எங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. நாங்களும் ப்ராமிஸ் பண்றோம், இனிமே நாங்க அம்மாவை கஷ்டப்படுத்தவே மாட்டோம். நீங்க யாரும் சீமாவை கஷ்டப்படுத்தலப்பா. அஞ்சலி, சஞ்சனா, உங்களோட அம்மா ரொம்ப சீக்கிரமாவே திரும்ப வந்துருவாங்க. இங்க பாரு ஜானவி, இவங்களை கூட்டிட்டு போய் அவங்க ரூம்ல தூங்கவேமா? சீமா அப்புறம் ரோகிணியை கொண்டு வர்றதுக்கு நாம இந்திராவதி கிட்ட சரணடைய முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? பண்டிதர் இன்னொரு வழியை சொன்னார்ல, நாம அந்த வழியை தான் பின்பற்ற போறோம். ஆனா பெரியத்த, அது ரொம்பவே கஷ்டமாச்சே. கஷ்டம்தான், ஆனா முடியாதது எதுவும் இல்ல. பிரேம நம்ம தியாகமும் பண்ண முடியாது, அதுக்காக சீமாவையும் ரோகிணியும் விட்டுறவும் முடியாது. நமக்கு 3 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அம்மனோட மலைக்கோவிலுக்கு நாம போக போறோம். அந்த வழியில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த அம்மனோட அருளால எல்லாத்தையும் தாண்டி
நம்மளுடைய இந்த குடும்பத்தை இந்த கஷ்ட காலத்துல இருந்து காப்பாத்தணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அந்த அம்மன் நம்மள கைவிடவே மாட்டாங்க. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஆனா பாட்டிமா, அம்மா, நீங்க ஒரு முறை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அங்க போறது ரொம்ப பயங்கரமான விஷயம். சந்துரு, சீமாவும் ரோகிணியும் நம்ம வீட்டு மருமகளுங்க மட்டும் இல்ல, எங்களுக்கு பொண்ணுங்களும் கூட. அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு எந்த ஆபத்தையும் சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். ரொம்ப சரியா சொன்ன கருணா. இந்த ஆபத்தை நாம கடக்கிறதுக்கு அம்மன் துணை நிச்சயம் இருக்கும். அவங்க நிச்சயம் உதவி செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு தாயும் கூட. இவங்க தானே மகாசக்தி ஸ்வரூபத்துல இந்த பூமியையும் தேவர்களையும் அசுரர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. இவங்களோட அந்த 9 அவதாரமும் மகாசக்தியோட 9 ஸ்வரூபம் தானே. அந்த சக்தியை நமக்கு இவங்க தருவாங்க. பேர் மாறி இருந்தா என்ன ஆக போகுது? இதயம் ஒண்ணுதானே. ஒரு தாயோட இதயம் ஒரு பொண்ணோட பக்தியை நிச்சயம் வீணாக விடாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சீமாவோட பக்தியும் இதுக்கு உதவிகரமா தான் இருக்கும். சீமாவை காப்பாத்த அந்த அம்மன் வந்தே ஆகணும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. நான் வந்துட்டு இருக்கேன் இந்திராவதி. நீ ஜெயிச்சிட்ட. அப்படின்னா சரி, நீங்க எல்லாரும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுறோம். அப்படி என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம். சரியா சொன்னீங்க. நாங்க உங்க கூட இருக்கோம். குருஜி சொன்ன அந்த இன்னொரு வழி நிச்சயமா உங்களுக்கு பயன்படாத, அது உங்களுக்கு ஆபத்தானதா தான் இருக்கும். அதனால நான் முதல் வழியை தேர்ந்தெடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. உங்க யார்கிட்டயும் சொல்லிக்காம நான் போறேன். ஒருவேளை உங்க யாரையும் திரும்ப பார்க்க முடியாம போயிடலாம். சுரா சம்பூர்ண கலசம். அட, இந்த பிரேம் அண்ணா இந்த நேரத்துல எங்க போறாரு? நான் இது எல்லாத்தையும் என்னோட சீமாவுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் பண்றேன். என்னை மன்னிச்சிருங்க. சம்பூர்ண கலசம் கலசம் ருதிராப்ரூதமேவ ச ததனா ஹஸ்த பத்மாப்யம் புஷ்மாண்டா சுகதா புஷ்மாண்டா சுகதா புஷ்மாண்டா சுகதா புஷ்மாண்டா சுகதா புஷ்மாண்டா சுகதா